book of Genesis chapter 3. Book of Genesis chapter 3 verse 2, 3, 4. If we do, we will die. We will die. அப்படின்னு இந்த ஏவாள் வந்து பாம்பு கிட்ட சொல்லுது, இப்படிதான் இயேசு எனக்கு சொல்லி கொடுத்தாருப்பா, இப்படிதான் இந்த வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்தது, இப்படிதான் இந்த போதனை, இப்படிதான் இயேசு எங்களுக்கு போதிச்சாரு, இப்படிதான் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. ஏவாள் வந்து யாருக்கு சொல்லுதுன்னா இந்த பாம்புக்கு சொல்லுது. யாருக்கு சொல்லுது? பாம்புக்கு. பாம்பு யாரு? பிசாசி. பிசாசி என்ன சொல்லி கொடுக்கிறான்? இயேசுக்கு கீழ்ப்படியாத மாதிரி உன்னை மாத்துகிறான். அப்படின்னா பாவம் செஞ்சாலே நீ கீழ்ப்படியாதவன். If you are unrighteous, you are not obeying Jesus. You are not in Jesus. You are outside Jesus. அப்போ பிசாசு எதை சொல்லி கொடுப்பானா இயேசுக்கு பிடிக்காததான் சொல்லி கொடுப்பான். இதை கேட்கிறவங்க யாரு? நானு. அப்ப நான் என்ன சொல்றேன்? இல்ல இயேசு எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துக்கிறாரு, அந்த மரத்தை தொடாத, அந்த மரத்துல இருந்து சாப்பிடாதன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ பிசாசி நம்மளை மடக்கி நான் பேசுறான். The snake replied, that's not true. அது உண்மை இல்லப்பா, உன்னை கடவுள் ஏமாத்தி இருக்கிறாரு, ஏமாந்துறாத, கடவுள் உன்னை ஏமாத்துறாரு, அது உண்மை இல்ல. You will not die. நீ சாவ மாட்ட. பாவம் செஞ்சினா, பாவம் செஞ்சா நீ சாவ மாட்ட. அதுதான் பிசாசு சொல்லிடுவான். கொஞ்சம் தண்ணி அடி, நீ சாவவே மாட்ட. ஒரு சினிமா தானே பார்த்துட்டு நீ சாவ மாட்ட. ஒரு சிகரெட் தானே அடிச்சு பரவாயில்ல, சாவ மாட்ட. ஒருத்தி ரெண்டு பேர் தானே பரவாயில்ல, இயேசு சாவடிக்க மாட்டாரு. இயேசு ரொம்ப நல்லவரு, நம்மளுக்காக சிலுவையில செத்துட்டவரு, உன்னை எப்படி சாவடிப்பாரு? பாவத்தை மன்னிக்கிறது தானே வந்தாரு. அப்ப நீ பாவம் செய். யார் சொல்லி கொடுக்கிறது? பாம்பு, பிசாசி சொல்லி கொடுப்பான். பாவத்தை எச்சரிக்கிறவர் தான் இயேசு, பாவத்தை சொல்லி கொடுக்கிறவர் தான் பிசாசி. இவ பிசாசு ஏவாள் சொல்லி, அதெல்லாம் உண்மை இல்லம்மா, போய் நீ சாவ மாட்டமா, சாப்பிடு, ஒரு பழம் தானே, ஒரே டைம் தானே தொடுற அந்த மரத்தை, ஒரே டைம் தானே சாப்பிடுற, பரவாயில்ல, ஒரே டைம் தானே பாக்குறேன். நான் கூட அதே மாதிரி நினைச்சு, ஒரே டைம் தானேப்பா, மன்னிச்சு விட்டுருங்க. எனக்கே தெரியும் என் பரிசுத்தத்தை நான் எழுந்துட்டு இருப்பேன், ஒரே டைம் தான் பார்த்திருப்பேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி விலகினது எனக்கு நான் உணர்வேன். ஒரே டைம் தப்பு பண்ணினாலும் என் பரிசுத்த ஆவி எனக்கு இல்லைன்னு உணர்வு எனக்குள்ள இருக்கும். நம்மள பரிசுத்தம் வேணும். இந்த வருஷத்துல மொத்த தொடக்கமே எனக்கு பரிசுத்தம் வேணும்பா. வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி? ஏசப்பா சொல்லிட்டாரு, you should choose your priority. இந்த மாசத்தின் முதல் பிரியாரிட்டி என்ன? பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எனக்குள்ள வந்துச்சுன்னா போதும், ஒரு ரத்தத்தை தொட, உன் அப்பத்தை தொட நான் தகுதி பெற்றுவேன். அப்போ we need that holiness. இந்த holiness-ஐ கெடுக்கிறது யாருன்னா பிசாசு. நான் பரிசுத்தமா இருந்ததுனால நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்கிறதால நீயும் பரிசுத்தமா ஆகிட்டு என்ன மாதிரி நீ கடவுள் ஆகிட்டுன்னு சொல்ல. யாருமே இந்த உலகத்துக்கு கடவுள் ஆக முடியாது. எப்படியாப்பட்ட பிரீச்சர் ஆகட்டும், டீச்சர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் no one become a god. It's only God Jesus in the world. நம்மளை என்ன பண்றாரு? You be holy. நீ பரிசுத்தமா வாழு. ஏன்னா நீ என்ன பார்க்கணும். இந்த ஆடம் அண்ட் ஏவ், அதே ஏவ் தான் தப்பு பண்ணா, ஓகே, ஏன் போய் ஆடவை கெடுக்கிறது? இந்த கொஞ்சம் நீ சாப்பிடுற. ஏன்னா தெரியும் நான் தப்பு பண்ணிட்ட உடனே நான் ஒண்டி இயேசு நரகத்துக்கு போக கூடாது, என் புருஷனே நரகத்துக்கு போனதான் மனைவி நினைவா. கூட அப்படிதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல லவ் பண்ணிருப்பா, உனக்கு சொல்லி கொடுப்பா, ஏய் வாமா, இது தப்பு இல்லை, அதெல்லாம் அப்படி பண்ணவன் தான் நானும். அப்போ இதெல்லாம் தெரியாது, பரிசுத்தம் என்னன்னு தெரியும். நீ பரிசுத்த சொல்ல மாட்டாங்க யாரும், ஏன்னா இயேசுட்ட எல்லாம் வந்துருவாங்க. பிசாசு அங்க கூட லாக் போட்டு வச்சிருக்கான், பரிசுத்தத்தை பேசாத. இப்போ உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்ணிருப்பான், அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், கமான் யூ ஆல்சோ லவ். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது தப்பே இல்லை, அதுல தப்பே இல்லையே. ஏன் லவ் பண்ணிக்க போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவனோட வாழ போறேன், அவனுக்கு லைஃப் கொடுக்க போறேன், அவ்வளவுதானே, இதுல என்ன தப்பு? அப்படி நம்ம வாங்கிடுவோம். ஆமால உண்மையா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கும், அப்பா அம்மா மாதிரி அவங்க கூட, அண்ணா மாதிரி அவங்க கூட. எங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த சாக்கடையில விழுந்து எப்படி நாத்தாட்சி இருந்தோம், எங்க இயேசு கழுவினாரு, எங்க தூர்னா எங்களுக்கு தான் தெரியும். பைபிள் படிக்கலன்னா என்ன ஆகும்னா, ஒன்னாவது பரிசுத்தத்தை எழுந்துருவோம். ஒன்னாவது ஆக்சிடென்ட் வராது, வேலை போவாது,
துணி கிழியாது, நாய் கடிக்காது, செயினும் தாரம் வராது, எல்லாம் நல்லா இருக்கும். ஒன்னு இழந்துருவ, பரிசுத்தம். பரிசுத்தத்தை எழுந்துட்டு நீ துணி போட்டானா போடா கட்டினா கரெக்ட் தானே? பைபிள் தூக்குறோம், வெள்ளை துணி போடுறோம், ஊழியம் செய்யறோம், சபைக்கு போறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்தமா இல்லைன்னா அசுத்தமா மாறிடும். அசுத்தம்னா நேக்கட். இங்க அப்படிதான் ஆயிட்டாங்க. ஏசப்பா, உங்களை பார்க்கறது எங்களால முடியல, ஏன்னா நேக்கட் ஆகிறோம். We are naked. அம்மனமாகிறோம், அசுத்தமாகிறோம், பாவியாக்குறோம். ஏன்? உன் வார்த்தையை கீழ்ப்படியாத போயிட்டோம், உன் வார்த்தையை படிக்காம போயிட்டோம், உன் வார்த்தையை வாஞ்சிக்காம போயிட்டோம், உன் வார்த்தையை கேட்காம போயிட்டோம், உன் வார்த்தையை அசட்டை பண்ணிட்டோம். இன்னைக்கு நான் அம்மனோம். என் வாழ்க்கையில நடந்ததான் நான் சொல்லிருக்கிறேன். எனக்கு தெரியல ஏசப்பா என் வாழ்க்கை தெரிஞ்சு நீ எழுதினாரா. அம்மனமா தான் நின்னேன் ரோட்ல. I was naked in isolation stop. அதெல்லாம் சொல்றது வேலை கிடைச்சவன, சம்பளம் வந்தவன, டிஸ்டன்ஸ்ல பாஸ் ஆகணும்ன, கொஞ்சம் கீபோர்ட் கத்துக்கணும்ன, கொஞ்சம் ட்ரம்ஸ் கத்துக்கணும்ன, கொஞ்சம் பேச கத்துக்கணும்ன, கொஞ்சம் பாட கத்துக்கணும்ன, ரொம்ப ஆடின நேக்கடா மாறிடுவேன். அடுக்கி வாசிக்கணும். ஏன்னா நீ யார் முன்னாடி நிக்கிறனா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு முன்னாடி. தெரிஞ்சிச்செல்லாம் ஆடக்கூடாது, ஐயோ மேல வந்துட்டேன்னு ஆடக்கூடாது. ஆடின, ரொம்ப ஆடினேன், 9 வருஷம் ஆடினேன். ஒண்ணு மேல அதை தூக்கி போட்டாரு. அம்மனமா நின்ன, பயந்து நின்ன இயேசு முன்னாடி. இயேசுவே எழுந்துட்டேன். கெத்செமனேயிலே ஆசீர்வாதங்களை கொடுத்தீர, கெத்செமனேயிலே ஆசீர்வாதங்களை கொடுத்தீர, பழங்களை கொடுத்தீர, நெடில கொடுத்தீர, காற்றை கொடுத்தீர, தண்ணீரை கொடுத்தீர, என் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தீர. அதை உதறி தள்ளிட்டு தேவை இல்லாததை பிடுங்க போனேனே. இன்றைக்கு நான் அம்மனமாய் காணப்படுகிறேன். Because you lost your holiness. When you avoid Bible, when you avoid the word of God, when you avoid Jesus, you are naked. Naked. அந்த வாழ்க்கை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அந்த வாழ்க்கை யாருக்கும் வந்துடக்கூடாது. நான் போடுறது, நான் திட்டுறது, நான் பேசுறது, இப்படி எல்லா இடத்திலும் பேசிட்டாங்கன்னா எல்லாருமே பரிசுத்தமாயிடுவாங்களே. இந்த பிசாசு தோத்து போவானே. இன்னைக்கு ஏன் இதை பேச மாட்டேன்றோம், ஏன் சொல்ல மாட்டேன்றோம்னா பேசுற நாவியை பிசாசி பிடிச்சிச்சு. சரி, தப்போட்டோம், கடவுள் மன்னிச்சிருவாரா? என்ன மன்னிப்பாரா? இவங்களை மன்னிச்சாரா? மன்னிப்பு வந்துச்சு. என்ன மன்னிப்பு வந்துச்சு? இயேசு சொல்றாரு, நான் சாவடிச்சிருவேன் சொன்னார் இல்லையா? நான் இந்த பழத்தை சாப்பிட்ட சாவடிச்சு இயேசு சொன்னாரு. அதுதான் இயேசு சொன்ன பனிஷ்மெண்ட். இப்ப 2 பேரும் சாவடிக்கல. இயேசு என்ன பண்றாரு? தூக்கி வெளியே விசிறிச்சு. கோ லிவ், வாழி, சாவாத வாழி, கர்ப்பத்தின் வலியை பெற்று வாழே, குடும்பத்தின் வலியை பெற்று வாழே. உனக்கு ஆசீர்வாதம் வச்சேன்டா, உன் ஆசீர்வாதமா தான் வச்சேன். நீ எத்தையோ தேடின்னு போன, எவளையோ தேடின்னு போன, எவனையோ தேடின்னு போன, எத்தையோ தேடின்னு போன, இன்னும் மறந்த. இன்னைக்கு நீ நிர்வாணமா தான் வெளியே ஓடணும். ஓடு. Get out from the Eden garden. Get out. நீ வாழ்ப்போ. அவ்வளவு கஷ்டம். கிடைச்சதை எழுந்துடாதீங்க. 3 டைம் என்னை இயேசு பிளஸ் பண்ணாரு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 3 டைம் என்ன ஆசீர்வதிச்சாரு, 3 டைம் ஏமாத்தினேன், தூக்கி வெளியே விசாரிச்சாரு. எல்லாம் எழுதிட்டேன், செத்துடணும். ஒரே டைம், ஒரே டைம். இதுவோ நான் உனக்காக வாழலைன்னா என்னை நீங்க எடுத்துருங்க. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், இனி வரைக்கும் அப்படியே இருக்கிறேன். எனக்கும் என்ன வயசு? 14 years. இன்னும் 1 வருஷம் இருக்கும்போதா 13 வருஷமா
அதே அழைப்பு தான், அதே வைராகம் தான், அதே இடம் தான். இயேசுவை பிசாசி விட்டு கொடுக்க மாட்டேன், என் பரிசுத்தத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். சின்ன சின்ன தப்பு நடக்கும், ஆனா அதுல இருந்து அப்பத்துக்கு அப்படியே வெளியே வந்துடணும். போய் மாட்டிட்டு இருக்கிறாரு. இயேசு மன்னிச்சாரு, வெளியே தூக்கி போட்டாரு. ஒரு சோகமான வார்த்தை. ஆக்சுவலா இதுதான் இன்னைக்கு மெசேஜ். இது வார்த்தை தான் இன்னைக்கு மெசேஜ். இந்த வார்த்தையை இயேசு உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாரு? நம்ம ஊழியத்தை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேளுங்க. சேம் Genesis chapter 6. Genesis chapter 6 verse 5. ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 5. When the Lord saw how wicked everyone on earth was and how evil their thoughts were all the time, he was sorry that he had ever made them and put them on the earth. நம்ம நினைச்சுக்கிறோம் இயேசு மன்னிச்சிருவாரு, இயேசு தானே, இயேசு தான் சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டாரு, மன்னிக்கிற தேவன் நினைச்சிருவோம். அதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. இயேசு துக்கப்படுவாரா? யார் ஆவினை ஊழியத்துக்கு அழைச்சேன்? யார் ஆவினை ஊழியத்துக்கு அழைச்சேன்? யார் மது ஊழியத்துக்கு அழைச்சேன்? யார் மோனிஷாக்கு ரட்சிப்பு கொடுத்தேன்? யார் பிரின்சிக்கு ரட்சிப்பு கொடுத்தேன்? யார் சுனில் பாவம் செஞ்சு மன்னிச்சேன்? யார் ஊழியம் கொடுத்தேன்? துக்கமாகுது. யார் நான் அழைச்சேன்? தப்பு பண்ணி மன்னிச்சேன். யார் எதுக்கு இவ்வளவு மன்னிக்கணும்? அவனுக்கு மறந்துடுச்சான், மன்னிச்சேன், திருந்திடுவான் நினைச்சேன். பாவம் செஞ்சான், திருந்திடுவான் நினைச்சேன். பாவம் செய்யறான், திருந்திடுவான் நினைச்சேன். அதேதான் செய்யறானே. இவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தேன், இவனுக்கு ஏன் ரட்சிப்பு கொடுத்தேன்? இவனுக்கு ஏன் அழைப்பை கொடுத்தேன்? இவனுக்கு ஏன் 2 கண்ணை கொடுத்தேன்? இவனுக்கு ஏன் 2 காலை கொடுத்தேன், கையை கொடுத்தேன்? இவ்வளவு பேர் முடவனா இருக்கிறாங்க, குருடனா இருக்கிறாங்க. இவனுக்கு எல்லாமே கொடுத்தனே, ஏன் கொடுத்தேன்? இவனுக்கு பாவம் செய்யறதுக்கா? துரோகம் பண்றதுக்கா? இயேசுவை நோ அடிக்கிறதுக்கா? எவ்வளவு துக்கமா இருந்தா இயேசு அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரு. மனிதர்களை யான் படிச்சிடும், யானா படிச்சிடும், விட்டுக்கலாமே, அழிச்சிட்டுக்கலாமே. இதன் தோட்டத்தில் 2 பேரையும் அழிச்சிட்டுக்கலாமே. நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டுக்கணும். நான் உன்னை சாவடிப்பு அந்த பாவத்தை செஞ்சு நான் அடிக்க 2 பேரும் அழிச்சிருந்தா நான் முடிச்சிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல மனிதன் எதிர்க்க மாட்டானே. Why? I have forgiven them. யார் அவங்களை மன்னிச்சது? பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இஸ் ஹோலினஸ். ஹோலினஸ் தூக்கி போட்டீங்கன்னா இயேசு அனிதினமும் உன்னை பார்த்து சொல்வாரு, இவளையா நான் ரட்சித்தேன், என் வார்த்தையை படிக்க மாட்டேங்கிறாரு. பைபிள் தருது. செத்துட்டா குழந்தையும் வராது, வேலையும் வராது, எதுவும் கீபோர்டும் வராது, எந்த ஆசீர்வாதமும் கூட வராது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரோட கலக்கப்படும். பூமியில வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கை தான் அந்த பரிசுத்த இடத்துக்குள்ள கொண்டு போவோம். இந்த பரிசுத்தம் தான், இந்த வாஞ்சை தான், இந்த வைராக்கியம் தான் பரலோகத்தை தரக்கும். இது இல்லையா? இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிறதே எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் நான் பரிசுத்தம் வாழ முடியும். கமிட் பண்ணிடாதே. கமிட் பண்ணிட்டு நாளைக்கு அந்த தப்பு செஞ்சிடும். கமிட் பண்ணினா சாவர வரைக்கும் அந்த கமிட்மெண்ட் அது வெளியே போடாது. 2 வருஷத்துக்கு நான் கமிட் பண்ணேன், சாவு வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு போராடுறேன். போராட்டம் வரும், பிசாசி வரும், பாவங்கள் வரும், பேசும், இது சொல்லும், அதை சொல்லும், அதை காமிக்கும், இதை கேட்கும். அடக்கிக் கொள்ளணும், என்னை அடக்கிக் கொள்ளணும். என்னை அழைத்தவருக்காக.
45 வயசு, 45 வருஷம் ஏன் இவனை காத்த? 45 வருஷம் ஏன் இவனுக்கு போஷனை கொடுத்தேன்? ஏன் இவனுக்கு வேலை கொடுத்தேன்? ஏன் இவனுக்கு மனைவி கொடுத்தேன், பிள்ளையை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன்? எதற்கு இவனுக்கு கொடுத்தேன்னு இயேசு பார்த்து சொல்லிடக்கூடாது.